இப்போ திமுக சர்க்கிள் 66 பேர் வந்து மது குடித்து இறந்து விட்டார்கள். முதல்வர் போய் பார்த்தாரா? அவர் யாரை கேட்டு 10 லட்சம் நிதி கொடுத்தார்? நம் வரிப்பணத்தை எடுத்து கொடுப்பதற்கு அவருக்கு என்ன உரிமை? குடிப்பவனுக்கெல்லாம் நீங்கள் பணம் கொடுத்து கொண்டிருந்தால் அதெல்லாம் நிதிநிலைக்கு இங்கே கேட்குவதற்கு ஆள் இல்லை என்றால் ஊடகவியலாளர்களை கையிலே போட்டுக்கொண்டு ஒரு பெரிய அநியாயத்தை செய்து கொண்டு இதெல்லாம் என்ன நியாயம்? குற்றம் சொல்வதற்கென்றே பேர் பிறந்தவர்கள் குற்றம் சொல்வார்கள். 40 திமுக கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக 40 தொகுதிகளுக்கான பிரச்சனைகள் பேசவே இல்லை. கேண்டீன்ல போய் டீயும் பிஸ்கட்டும் போண்டாவும் பஜ்ஜியும் சாப்பிட்டு வந்ததுதான் மிச்சம். தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் சென்று போராடி வாதாடி பெற்று வந்தது என்ன? கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் அதிகரித்திருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது. அதை திசை திருப்பதற்காக நிதிநிலை அறிக்கை என்ற குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முதல்வரையே ஒரு பிரதமரை மதிக்கவில்லை என்றால் இந்த நாட்டில் யார் யாரை மதிப்பார்கள்? உங்களை யார் மதிப்பார்கள்? எல்லா எதிர்க்கட்சியும் இணைந்து இந்தியாவின் வளர்ச்சிக்காக பேசுவோம் வாருங்கள், உங்கள் எல்லா கோரிக்கையும் இங்கே சொல்லுங்கள், நாங்கள் செவிமடுக்கிறோம், பேசலாம் வாங்க. நாங்க போனீங்களா? ஏன் போல? கூச்சல் போடுவதற்கு மட்டும்